தேங்க்யூ. தேங்க்ஸ் பிரதர், பியூட்டிஃபுல், செம்மையாக இருக்கு. ஏன் முடிஞ்சல எனக்கு தெரிஞ்ச அந்த தேட்டர் எப்படி கமல் சாரோட சீனுக்கு எந்த அளவுக்கு கரகோஷம் எழுப்பினாங்களோ ஏஜென்ட் டீனா அவங்களுடைய சீனுக்கு அப்படின்னு கேன் வி ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் சார் அங்கே கேட்கும் போது ஒரு தயக்கமாக இருந்திருக்கும் ஸ்பாட்ல. இந்த நீங்கள் கேட்டிருப்பீங்க பயங்கரம், உங்களை பார்த்து அந்த ஃபோக்ஸ் பண்ண பார்த்தா இப்போ பயமாக இருது உங்களால். இப்போ கேட்கலாமே. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சார், இத்தனை வருஷம் அவங்க இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் பட் டீனா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த படம் மூலியமா பயங்கர ரெக்கார்ட் பிரேக் தான் சொல்லணும். சூப்பர், அந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கு. சொல்லுங்க டீனா. சொல்லுங்க வசந்தி அக்கா டு டீனா டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி சொல்கிறதுனே தெரியல. மற்றவங்களுக்கெல்லாம் மூளை கொஞ்சம் தான் இருக்கும், இவருக்கு உடம்பு ஃபுல்லாக மூளை கொழுப்புக்கா. அதனால் செம ப்ரில்லியன்ட். அடுத்து என்ன தியேட்டரில் உட்காரும் போது அடுத்து என்ன அப்படி சைலண்ட்டாக உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் வெடிக்கிற மாதிரி வருது. ஏதாச்சும் ஒரு கேள்வி கேளுங்களேன், அங்கே செட்டில் கேட்க தோணுன கேள்வி ஒன்று. என்னை வந்து டீனான்னு தெரிய வச்சது அவர் தான். கடவுள் மாதிரி என்னை வந்து டீனான்னு தெரிய வச்சுட்டாரு. இல்லை, நான் முன்னாடியே அவங்ககிட்ட சொன்னேன் செட்டில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ண போகிறாங்க என்ன இதெல்லாம் தெரியாது. எனக்கு மாஸ்டரில் வந்து மாஸ்டர் படத்தப்போ தினேஷ் மாஸ்டரோட ரைட் ஹேண்ட் மாதிரி இவங்க, லெஃப்ட் ஹேண்ட் வந்து மிராசனாவாக்கா அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவரை அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டோம். இது எவ்வளோ கோஇன்சிடென்டல்னால் இந்த கேரக்டருக்கு வந்து யார் போகிறோன்னு தேடிட்டே இருக்கோம். கடைசி வரைக்கும் ஃபைனல் ஆகாத ஒரு கேரக்டர் வந்து இந்த ஏஜென்டினா. அந்த ஏஜென்டினா கூட நாங்கள் சொல்ல மாட்டோம், வள்ளியம்மன் தான் சொல்லுவோம். ஏன்னா யாருக்குமே சர்ப்ரைஸ் எல்லாம் தெரிஞ்சிட வேணாம். என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். கேரளாவிலேருந்து கலரி கற்றுக்கிட்டவங்க கூட தான் பேசி பார்த்தேன். அவங்கெல்லாம் சூப்பர் ப்ரில்லியண்ட்டாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஐ மீன் அவங்களோட அந்த ஆர்ட் கலரி பண்ணுறாங்க, அந்த ரிஃப்ளெக்ஸ் பயங்கரமாக இருக்குது. நடிப்பு இதாக வர மாட்டேங்குது. இங்கே ரொம்ப நோன் ஃபேஸ் தெரிஞ்சவங்க போடலான்னு யோசிச்சோம். ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருவாங்க. அவங்க ஃபஸ்ட் சீனில் வந்து அந்த கப்பை பிடிக்கும் போதே இவங்க பின்னாடி வந்து ஏதோ பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும்னு சொன்னேன். நல்லாவும் நடிக்கணும், பயங்கரமான பாடி ரிஃப்ளெக்ஸும் இருக்கணும், ஒரு ஏஜ் அக்கா ஏஜில் இருக்கணும் அப்படின்னு யோசிச்சிருந்தோம். கடைசி வரையும் கிடைக்கல. யாரோ எல்லாம் சுற்றிட்டு இருந்தோம். இந்த ஐஃபோனில் வந்து நீங்கள் ஐகான்ஸில் இல்லாத ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம லாஸ்ட் இயர் எடுத்த ஃபோட்டோ வந்து அதில் வரும் தெரியுங்களா, போன வருஷம் இந்நேரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ. இந்த அக்கா வந்து மாஸ்டரோட அதில் கடைசி நாள் ஷூட் முடிஞ்சோன்னே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டோன்னே, ஆமாக்கா வாங்க இப்போ இதுக்கு மேலே எப்போ எடுக்க போகிறோம். நானும் இந்த அக்கா எடுத்த ஒரு செல்ஃபி வந்து அதில் இருந்தது. தலைக்கு இவங்க கையெல்லாம் கட்டிட்டு பாட்டு மகேஷை கூப்பிட்டு வசந்திக்காக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்காங்கன்னு கேளு, எதுவுமே சொல்லாத நேரில் வர சொல்லுன்னு சொன்னேன். தினேஷ் மாஸ்டர் கிடச்சி வசந்திக்கு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் நேரில் வந்தாங்க. நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க பயங்கரமாக டான்ஸர் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க, நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சாங்க. செட்டில் தான் அவங்க இப்போ ஒரு குழந்தைங்க வந்துட்டு போச்சுல்ல, அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணுவாங்க. நான் போனேன்னா எனக்கு நீங்கள் மட்டும் வரலன்னா நான் நடிச்சிடும் சார்பாங்க. நான் வராமல் யாருக்கு எங்கே வந்து நடிக்க பண்ணுவேன். அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நான் சூப்பராக பண்ணேன், நீங்கள் வந்தால் தான் எனக்கு வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. அப்புறம் ஃபன் ஒர்க்கிங் வித்